நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மாணவி ஆருஷி வீட்டு வேலைக்காரர் ஹேம்ராஜ் கொலை வழக்கில் காசியாபாத் சிபிஐ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த 5 வருடங்களாக நடைபெற்று வந்த இரட்டை கொலை வழக்கின் விசாரணை கடந்து வந்த பாதையை இப்போது நாம் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவைச் சேர்ந்த மருத்துவ தம்பதியான ராஜேஷ் தல்வார், நூபூர் ஆகியோரின் 14 வயது மகள் ஆருஷி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். 2008 மே மாதம் 16ஆம் தேதி காலை வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் ஆருஷி. அதற்கு அடுத்த நாள் வீட்டு மாடியில் வேலைக்காரர் யாம் பிரசாத் பஞ்சாடே என்ற ஹேம்ராஜின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து 23ஆம் தேதி நொய்டா போலீசார் ஆருஷியையும் ஹேம்ராஜையும் கொலை செய்த குற்றச்சாட்டில் ஆருஷியின் தந்தை தல்வாரை கைது செய்தனர். இந்த இரட்டை கொலைக்கு ஆருஷியின் தாய் நுபூர் தல்வாரும் உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இந்த வழக்கு விசாரணை மே 29ஆம் தேதி சிபிஐக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த சிபிஐ சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ராஜேஷ் தல்வாருக்கு எதிராக ஆதாரம் இல்லை என்று கூறி விடுவித்தது. இந்த வழக்கின் முதல்கட்ட விசாரணையில் துப்பு துலங்காமல் தொய்வு ஏற்பட்டது. இதையடுத்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளி யார் என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாததால் தனது விசாரணை முடித்துக் கொள்வதாக காசியாபாத் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்தது. இதை ஏற்க மறுத்த நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சிபிஐ நடத்திய விசாரணையில் ஆருஷியையும் ஹேம்ராஜையும் கொன்றது ஆருஷியின் பெற்றோர்தான் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆருஷி, ஹேம்ராஜ் இருவரையும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தும் கத்தி மற்றும் கோல்ட் ஸ்டிக் ஆகியவற்றை பயன்படுத்தி பெற்றோர்தான் கொலை செய்து தடயங்களை அழித்தனர் என்பதனை சிபிஐ உறுதி செய்தது. வீட்டு வேலைக்காரருடன் தொடர்பு வைத்திருந்ததால் ஆருஷியின் பெற்றோரை அவர்கள் இருவரையும் கொன்றது விசாரணையில் தெரியவந்தது. பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய இந்த இரட்டை கொலை வழக்கில் காசியாபாத் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று வழங்கவிருக்கும் தீர்ப்பை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக பாலமுருகன்.